கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 63 சங்கீதம் 8 வசனம். என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படி எழுதுகிறார், என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. தேவஜனமே, தாவீது ஒரு ராஜா. எவ்வளோ ஜனங்கள் கீழே இருந்திருப்பார்கள் இல்லையா? ஆனா அவர் சொல்லுகிறார், என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. எவ்வளோ பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருப்பார், போராட்டங்களை சந்திப்பார். யுத்தம் ஒரு பக்கம், உள்ளுக்குள்ள பிரச்சனை ஒரு பக்கம், இந்த பக்கம் சவுலின் துரத்துதல் ஒரு பக்கம். யோசிச்சு பாருங்க. ஆனாலும் அவர் எழுதுகிறார், என் ஆத்துமாவை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. நீர்தான் என்னை விடுதலையாக்க முடியும், நீர்தான் என்னை உயிர்ப்பிக்க முடியும் என்பதை அவர் அறிந்திருந்தார். உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. தேவனுடைய கரம் தாங்குகிறது தாவீது உணர்ந்தார். ஆத்துமா தேவன்கிட்ட இருந்தா கட்டாயம் அவர் நம்மளை தாங்குகிறவராயிருக்கிறார். நம்முடைய ஆத்துமா யார் மேல் இருக்கிறது? நம்முடைய ஆத்துமா தேவனை பற்றி கொண்டிருக்கிறதா? தேவனை பிடித்து கொண்டிருக்கிறதா? என்னதான் வேலை இருந்தாலும், என்னதான் நம்ம பிஸியா இருந்தாலும் ஆத்துமா கத்தட்டே இருக்கணும். ஏன்னா அவர் ஆத்துமாவை காக்கிற தேவன். என் அன்பு தேவ ஜனமே, அதனாலதான் அவர் எழுதுகிறார், ஆண்டவரே நான் உண்மையே பற்றி கொண்டிருக்கிறேன். எப்பவும் கத்தரையே நான் பற்றி கொண்டிருக்கிறேன். அதனால நான் போகிற இடத்துல எல்லாம் எனக்கு ஒரு அனுகூலமான சூழ்நிலை உண்டாகிறது. அவருடைய வலதுகரம் என்னை தாங்கிக் கொண்டே வருகிறது. எந்த மனிதன் ஆண்டவரை பற்றி கொண்டிருக்கிறாரோ, எந்த மனிதனுடைய ஆத்துமா கத்தரை சார்ந்திருக்கிறதோ, அவர்களை கத்தர் தாங்கி கொண்டு வருகிறார் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்ம ஆத்துமா கத்தரை பற்றி கொண்டிருக்குதா? இன்றைக்கு நம்ம முடிவெடுப்போம். கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். இந்த நாளை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய மாறாத பிரசனம் இறங்கி வரட்டும் அப்பா. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய சமூகம் அவர்களுக்கு முன்பாக செல்லட்டும். எடுக்கிற காரியங்களை ஜெயம் உண்டாகட்டும். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற பிதாவே, ஆமென்.